ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விசித்ராவை பற்றி ரொம்பவே நெகட்டிவாக நெட்டில் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இவங்க எப்படின்னு பாருங்க, இப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸை வந்து இப்போ திடீர்னு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரோட வேலை, இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓட்டிங்கை பார்ப்போம். ஓட்டிங்கில் வந்து அர்ச்சனா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. என்னங்க இவங்க 3.5 லட்சமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ வாக்குகள் எப்படி வாங்க முடியும்? அந்த அளவுக்கு தான் இருக்குது. சரி, ஓகே, அர்ச்சனா விடுங்க. அடுத்தது மணி வராரு. மணி வந்து கிட்டத்தட்ட 1.60 லட்சம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தினேஷ் இருக்காரு. தினேஷ் வந்து 1.35 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் விசித்ரா 72,000 வாக்குகள் வாங்கி 8% இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய்வர்மா வந்து 46,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 47,000 வாக்குகள்னு வச்சுக்கோங்களேன். மாயா வந்து 42,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு அன்அஃபிஷியல் போலில் வந்து ஓட்டிங் படி இதுதான் வந்து இருந்துகிட்ருக்கு. அன்அஃபிஷியல் போலில் கூட அர்ச்சனாக்கு எப்படி இவ்வளோ ஓட்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆப்வியஸ்லி அர்ச்சனாக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காங்க. ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஜென்யூனாக அர்ச்சனாவை விரும்புகிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, இல்லைன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஆனாலும் அவங்களோட பிஆர் டிபார்ட்மெண்ட் பயங்கரமாக வேலை செய்யுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க வந்து துரிதமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து இவங்களோட கேமுன்றதை தாண்டி எதுக்கு ஆல்ரெடி அர்ச்சனா வின் பண்ணுறவங்க தான் அப்படின்றது தெரிஞ்சு கூட ஏன் இந்த அளவுக்கு பிஆர்ஸ் ஓட்டு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது தெரியல. இப்போ வந்து ட்விட்டரில் வந்து பெரிய விஷயமா நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அர்ச்சனாவை யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே விசித்ராவை ரொம்ப டிமீன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. விசித்ராவுக்கு கேமே தெரியாதா, விசித்ராவுக்கு வந்து கேம் தெரியாது இத்தனை நாள் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் வெளியிலேருந்து அவங்களுக்கு ரிவ்யூ பண்ண மட்டும் தெரியுதா அப்படின்ற மாதிரி இவங்க முன்னாடி வந்து ஒரு சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இவர் இப்படி இருக்காரு, இவங்க இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் வந்து பிக் பாஸ் வந்து முன்னாடி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோத்தரும் தெரிஞ்ச வெளியில் தெரிஞ்ச இவங்களுக்கு உள்ள வந்து எதுவுமே தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அர்ச்சனா வந்து அப்போ சொல்லியிருப்பாங்க, பாலாஜி கிட்ட சொல்லியிருப்பாங்க. பாலாஜி கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றாங்க, நான் உனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு விசித்ரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அம்மா மாதிரின்னா எப்படி அம்மா மாதிரி ஆக முடியும், அதெல்லாம் வந்து சும்மா நடிப்பு, என்னாலே நம்ப முடியல, அவங்க எப்படி நம்புவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி இந்த அளவுக்கு ஃபேக்காக தான் வந்து கேம் தெரியாதுன்ற மாதிரி நடிக்காம இன்னசென்ட்டாக உள்ள நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ரிப்ளை தான். அவங்க எந்த இடத்துல நான் உன் அம்மா அப்படின்றத சொன்னதில்லை. அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உனக்கு அம்மா மாதிரி, நான் உன் அம்மா வயசில் இருக்கேன், நான் உன்னை அம்மா மாதிரி நடத்துன்னு சொல்ல, உன் அம்மா வயசில் இருக்கவங்களை நீ எப்படி நடத்துவியோ அப்படி தான் நடத்து அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, நான் உனக்கு அம்மா, நான் உனக்கு பாசத்தை கொடுக்க போகிறேன், நான் உனக்கு நேசத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சொன்னதில்லை, என் அம்மா வயசுரா உனக்கு, நீ எனக்கு பையன் வயசுரா, நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும். அதுக்காக நீ என்னை விசித்ரா வாடி போடி அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமா? அதனால தான் வந்து இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றத அவங்க கிளியராக நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அது போக கேம் தெரியாது, என்ன கேம்டா இது, இந்த கேம்டா இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக பார்த்துருந்தாலே தெரியும் அவங்க எந்த மாதிரியான ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சுதாரிச்சு இப்படி ஒரு கேமை தான் விளையாடணும்னு அவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்நேரத்துக்கு வின்னே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய இடத்துல அவங்க லூஸ் டாக் விட்டதாக இருக்கட்டும், இல்லை தினேஷை பற்றி பேசினதாக இருக்கட்டும், அது எதுவுமே அவங்க பிளான் பண்ணது கிடையாது. பிளான் பண்ணாமல் வெளியில் வந்தது. இப்போ அதனால தான் அவங்களோட ஓட்டிங் ரேஞ்சே வந்து குறைஞ்சது அப்படின்னு சொல்லணும். அவங்கமான ஒரு பக்கம் இருக்காங்க, அவங்கள போய் சும்மா நோண்டிக்கிட்டு அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே நெகட்டிவாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விசித்ரா அவங்களா உள்ளே இருந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அவங்க வந்து எப்படி ஒரு பூமர் ஆண்டியாக இருப்பாங்களோ அவங்க பூமர் ஆண்டியாக இருந்துட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்காக அவங்க இப்படி தெரியாது, யாருமே கேம் தெரியாமல் உள்ளே போக மாட்டா. ஆனால் இவங்க விளையாடுற கேம் யாருக்குமே தெரியாது. மாயா பூர்ணிமா எந்த மாதிரியான ஒரு கேம் விளையாடினாங்கன்றதை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். எல்லாருமே பிளான் பண்ணி தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் எப்படி பிரதீப் ஆண்டனியை வெளியில் அமிச்சாங்க? அப்போ எந்த அளவுக்கு உள்ள கேம் வந்து மாயா பூர்ணிமா விளையாடி இருப்பாங்க, அதை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி இருந்ததை விடலாம் இது வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க பிஆராக இருக்கட்டும், உள்ள கேம் விளையாடினதாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது எதுவுமே வந்து விசித்ராக்கு புரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, விசித்ரா கரெக்டாக விளையாடல அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதாவது இந்த டிக்கெட் டு ஃபினாலே விளையாடிட்டு இருக்கும்போது இந்த கோபுரம் டாஸ்க்கை வந்து இடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பூர்ணிமா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ண வேணாம், நீ போ, நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
அது கூட தெரியாத தான் உங்களோட கேம் இருக்குது. ஸோ உள்ளே எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்றதால் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்றது தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்களே தவிர்த்து அவங்களுக்கு கேமே தெரியாது, பிக் பாஸ்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொன்னதில்லை. அதனால் விசித்ரா சப்போர்ட்டர்ஸ் ப்ளீஸ் விசித்ராக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அர்ச்சனா சப்போர்ட்டர்ஸ் ஆப்வியஸ்லி வந்து அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ண தான் போகிறாங்க. நீங்கள் விசித்ராவை கம்மி பண்ணி விசித்ராக்கு வர வேண்டிய ஓட்டெல்லாம் அர்ச்சனாக்கு திருப்பணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அவங்களோட கேம் அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க அப்படியே இருந்துட்டு போயிட்டோம். எப்பவும் அவங்கள வந்து தப்பாகவே எல்லாருக்கிட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்க நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணலைன்றது சொல்லலை. பட் ஆனால் இப்போ வந்து பழசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்றது சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.